ரீசெண்டா அஜய் பாலாஜி ரிலீஸ் பண்ண கருப்பு மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஸோ அதே ஜெனரில் கடவுள் உலகத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தீம்லேயே உங்களுக்கு ஒரு டாப் 5 மூவிஸ் கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ப்ரூஸ் ஆல்மைட்டி 2003 ரிலீஸ் ஆன மூவி. ஜிம் கேரி நடிச்சிருக்கிற மூவி. ஒருத்தனுக்கு எதுவுமே அமைய மாட்டேது, ஈவன் தான் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி எதுவுமே அமைய மாட்டேன்னு சொல்லிட்டு காட் மேல கோவமா இருப்பான். அதுக்கு காட் உலகத்துக்கு வந்து காடோட பவரை கொடுத்து நீ இந்த உலகத்தை ஆழ்ந்து பாரு, காடோட கஷ்டம் தெரியும் சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த மூவி சூப்பரா இருக்கும், இதை வாட்ச் பண்ணுங்க. நம்பர் 2 ஈவன் ஆல்மைட்டி ஒரு நார்மல் பொலிட்டிஷியன், அவனுக்கு காட் ஒரு பவர் கொடுத்து இந்த ஊர்ல வெள்ளம் வரப்போகுது, சோ நீ ஒரு கப்பல் கட்டி இங்க இருக்கிற விலங்குகள் மக்கள் எல்லாத்தையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. சோ இதுவும் ஃபன்னாவும் சூப்பராகவும் இருக்கும். நம்பர் 3 ஓ மை கடவுளே. இந்த மூவியோட மாரல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பை உன் லைஃப்ல இருந்து எடுத்துட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைப்பேன், ஆனா அந்த தப்பை உன் லைஃப்ல இருந்து எடுத்துட்டா இதை விட ஒரு பெரிய தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ற படம் தான் ஓ மை கடவுளே. நம்பர் 4 மூக்குத்தி அம்மன். சோ ஒரு காடு இந்த உலகத்துக்கு வந்து இங்க நடக்கிற ஸ்கேம், அதாவது காடோட பேர்ல நடக்கிற ஸ்கேம் அந்த காடே வந்து பார்த்து அதை திருத்தணும்னு நினைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஸ்டோரி. நம்பர் 5 வினோத சித்தம். இந்த மூவி நிறைய பேருக்கு தெரியாது. சடனா ஒருத்தர் இறந்து போறாரு, அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து இன்னும் நீ கொஞ்ச நாள் தான் வாழ போற, அதுக்குள்ள நீ என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் ஒரு வில்லனா இருந்து மாறி தன்னோட லைஃப் புரிஞ்சுக்கிட்டு தன் சுத்தி இருக்கிற மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்து இறந்து போறாரு அப்படிங்கிற கதை தான் வந்து பார்த்தோம்னா வினோத சித்தம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.